ஸ்ரீமன் நாராயணீயம் 39ஆம் தசகம் மாயையும் கோகுலமும். வான்வண்ணன் நினைகொண்டு வசுதேவர் தானும் வான்முட்டும் அலைகொண்ட யமுனை கரை வந்தார். என்னே ஒரு விந்தையது நதிவெள்ளம் தாழ முன்சென்றான் நின் தந்தை தடையின்றிதானே. கோகுலம் தன்னில் மற்றுளோர் உறங்க ஏகினன் தந்தை குழவி குரல் கொடுக்க அசோதை அவளருகே மகன் நின்னை வைத்தே ஓசையின்றி மாயைதனை கொண்டு மீட்டான். அஞ்சினர் காவலர் மாயை அவள் அழவே கஞ்சனிடம் சென்று உண்மைதனை உரைத்தார். மஞ்சத்தை நீக்கி விரிசடையோடு எழுந்தான் விஞ்சியது கலக்கம் பெண் குழவி கண்டான். மதுவினை வதைத்த மாயை இவளே என மதங்கொண்ட யானை மலர் பறித்தது போல் பதறிட்ட தங்கை மகபுதனை எடுத்து சிதறுமென்றெண்ணி பாறையில் அடித்தான். நோயென நின்றதோர் அரக்கனை விலக்கி மாயவன் பத்தரை நீங்குகிற கூற்றென மாயைதான் எட்டாய கரத்துடன் நின்றாள். ஆயுதம் ஏந்தியே கஞ்சனை நோக்கினள். நின்னை கொல்ல பிறந்தவன் ஒருவன் இன்றவன் இங்கில்லை வேறிடம் உள்ளான். என்னை வதைக்கும் முயற்சியால் பயனில்லை நின்னறியாமை விலக்குக என்றாள். மன்னுமோர் சத்தியென ஆலயம் கொண்டாள். நன்னெறி அமரர் துதித்திட நின்றாள். அரக்கன் அஞ்சினான் மாக்களோடு உரைத்தான். இரக்கம் என்ற பொருளில்லாத பேயர் அரியவன் நீ உள்ள இடமறியாமல் எரிதழல் பகையோடு குளவிகள் கொன்றார். ஈன்றவள் அருகினிலே காலுதைத்து நீ அழுதாய். தான் பெற்ற செல்வத்தை கண்ணார கண்டனலே. கோபியர் உன் உறவு கொண்டாடி மகிழ்ந்தனரே. கோபாலா எவ்விதம் நான் இதனை உரைப்பதுவே. அன்றளர்ந்த காயாம் பூவென கிடந்தாயே. நின் திருமேனி தன்னை தொட்டெடுத்தே அசோதைதான் தன் மார்பில் உனை வைத்து பாலூட்டி வந்தாளே. மன்னும் அவள் நல்வினையை என்னவென்று சொல்லுவதோ. நந்தகோபன் ஆனந்தம் எனும் கடலில் தான் மூழ்கி அந்தணர்க்கு பலவிதமாய் தானங்கள் தான் அளித்தான். நினது நல்வாழ்வுக்கென அவன் குடிகள் ஈந்தனரே. எனது நோய்தனை தீர்ப்பாய் மங்களங்கள் நிறைந்தவனே. 39ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.